இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் நோய் மேலாண்மை முறைகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பூச்சியியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சந்திரசேகர் அவர்கள் தரும் தகவல்கள். நெற்பயிரில் நோய்களோட மேலாண்மை, அதாவது இப்போ குறுவையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நோய்கள் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்காது. இப்போ நம்ம சம்பா தாளடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா மேகம் மேகமூட்டமாக இருக்கும், அதே நேரத்தில் மப்பும் மந்தாரமாக இருக்கும், தூறல் விட்டு விட்டு போயிட்டே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நோய்கள் வரத்துக்கு ஒரு பெரிய காரணியாக இருக்கும். அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் இருக்குது. அதில் நமக்கு பொருளாதார சேதனத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு சில நோய்கள் தான் நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. குலை நோய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரகங்களில் பெரும்பாலும் இந்த நோய்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விவசாயிகள் தேவைக்கு அதிகமாக தலைச்சத்து கொடுக்கறது ஒன்று. அடுத்து ஒருவேளை நமக்கு குலைநோயோட தாக்கம் போன வருஷம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு எதிர்ப்புத்திறன் வாய்ந்த ரகங்களை கொஞ்சம் பயன்படுத்தணும், அது ஒன்று. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் விவசாயிகள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கணும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பகுதிகளில் எங்கேயாவது குலைநோயோட தாக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த குலைநோயோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெல் வயல்களில் ஆங்காங்கே இலைகளில் இப்போ இந்த குலைநோய் இலைகளில் வரும், தண்டில் வரும், அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கதிர் வருது பார்த்திங்களா, அந்த கதிரோட நுனியிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரம்ப கால கட்டத்திலேயே இந்த குலைநோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் இலைகளில் வரும்போது நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இலைகளில் வரும்போது நம்ம நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கதிர் வரும்போதும் அப்போ ஒரு சில நடவடிக்கைலாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இலைகளில் அங்கங்கே சிவப்பு கலரில் கண் வடிவ புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளிகள் அப்படியே பெருசாகி ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி இணைஞ்சு பெருசாக அப்படியே போயிடும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இலைகள் சருகு மாதிரி போன மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதே அறிகுறிகள் தான் தண்டில் இருக்கும். அடுத்தது கதிர் வரும்போது அந்த கண்ணாடி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலைக்கும் கதிர்க்கு வர இடத்துல தண்டில் ஒரு மாதிரி கருப்பு கலராக போயிடும். அப்படி போகும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்து பொருட்களுமே கதிருக்கு போகாததுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கதிர் எல்லாமே சாவியாக போயிடும். அதனால் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே, அதாவது இப்போ சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட ஆராய்ச்சிங்க தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம கேவிக்கு எல்லாத்துலேயுமே பேசிலஸ் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறோம். இதை என்ன பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும். அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலந்து விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் விதையை தெளிக்கணும் ஒன்று. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 ஏக்கருக்கு 1 கிலோ தான் இந்த பேசிலஸோட ரெக்கமெண்டேஷன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின்ற விதத்தில் எடுத்துக்கிட்டு 20 கிலோ தொழு உரத்தில் கலந்து அதை வயல் ஃபுல்லாக தெளிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அந்த பேசிலஸோட காரணிகள் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு நோய்களோட தாக்கம் குறையும். இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாற்று பறித்து நடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாற்றாங்காலேருந்து நாற்றை பறிச்சதுக்கப்புறம் ஒரு நாற்றாங்காலே ஒரு பெரிய குழி மாதிரி எடுத்து அதில் இந்த பேசிலஸை கரைச்சி தண்ணியில் வச்சுட்டு அதில் நாற்றுகள் எல்லாத்தையும் வேர்பகுதியை அதில் நனைகிற மாதிரி ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்து நட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பெரும்பாலும் நெல்லில் நோய்களோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்தது ஒரு 45 நாளுக்கு அப்புறம் வயசானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3லேருந்து 5 கிராம் அப்படின்ற விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பேசிலஸ் அப்படின்ற அந்த பொருளை பவுட்ரு மாதிரி இருக்கும், அதை கலந்து வயல்வெளியில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். குலைநோய் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆரம்ப காலத்து நடவடிக்கைலாம் எடுத்துட்டோம். ஒருவேளை முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் பூஞ்சான கொல்லிகளுக்கு போகிறோம். அந்த பூஞ்சான கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பூஞ்சான கொல்லிகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரைச்சிட்டு இருக்கு. அதில் கார்பன்டெசிம் அப்படின்ற மருந்து நம்ம பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 200 கிராம் அப்படின்ற விதத்தில் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ட்ரைசைக்ளோசோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும், அதை 1 ஏக்கருக்கு 200 கிராம் அப்படின்ற விதத்திலையும் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது குலைநோயை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே இலைகளை வரும்போதோ தண்டில் வரும்போதோ நம்ம கட்டுப்படுத்திடணும். ஒருவேளை அப்படி கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டு அது கதிர் வரும்போது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த செம்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க.
செம்புலி நோய் அப்படின்னா நெற்பயிரில் இலைகளில் அங்கங்கே சின்ன 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 புள்ளி புள்ளியாக இருக்கும் சிவப்பு வடிவத்தில். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து புரோபிகோனசோல் அப்படின்ற மருந்தை கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து சரியாயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூஞ்சான குழிகளை கொடுத்து நம்ம வந்து அதை சரி பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம சம்பா தாளடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தாக்கத்தை கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு வயலுக்கு வந்துடும், அடுத்தடுத்த வயலுக்கு அப்படியே பரவிட்டு போயிட்டு இருக்கும். அது சம்பா தாளடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாக்டீரியா கொல்லிகள் நிறைய கடைகளில் வந்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சாணிப்பால் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி அதாவது அதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ சாணியை 40 லிட்டர் தண்ணியில் நைட்டு கரைச்சி வச்சுருந்து அதை காலையில் வடிகட்டி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 200 லிட்டர் தண்ணியில் கலந்து வயல் ஃபுல்லாக தெளிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வந்து குறைஞ்சிரும். இப்படி தெளிக்கும் போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பேசிலஸ் அப்படின்றத நம்ம சேர்ந்து கலந்து அடித்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூர் கட்டுற பருவம், தண்டு உருளும் போது இது மாதிரி வரக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய நோய்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருந்து அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக முடிவு போகிற நேரத்தில் நோய்கள் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஒரு சில நோய்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்பல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்பல நோய் அப்படின்றது நமக்கு இப்போ இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்றாட வழக்கத்தில் அதை வந்து ஒரு லக்ஷ்மி நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எப்போ நெல்லுக்கு சாதகமான சூழ்நிலை விளைச்சல் வரத்துக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையுதோ அப்போ தான் இந்த நெற்பல நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெற்பல நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த வருஷம் நல்ல மகசூல் இருக்கும். அதே நேரத்தில் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ நம்ம முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு வரப்பு பகுதிகளில் மட்டும் பார்த்திங்கன்னா நெல்மணிகள் நல்லா பெருசாக ஒரு மாதிரி வெல்வெட்டில் மஞ்சள் கலரோ ரோஸ் கலரில் வந்து பெரிய பெரிய பாலாக இருக்கும். இது வந்து விதை மூலியமாகவே நமக்கு பரவும். அதாவது போன வருடம் வந்து நம்ம வந்து நெல் போட்டிருக்கோம், அதில் வந்து நெற்பல நோய் அதிக தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒழுங்காக ப்ராசஸிங் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஒரு நம்ம வீட்டிலே எடுத்து வச்ச விதைகள் இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்காக நம்ம பேசிலஸ் அப்படின்னா அப்படி சொல்கிறது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இந்த சூடோமோனாஸ் சொல்லுவாங்க, இதை வச்சு விதை நேர்த்தி பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து அடுத்த பருவத்துக்கு வந்து இந்த நெற்பல நோய் வராது. இல்லை விதை நேர்த்தி நான் பண்ணலை, அதனால் முடியலை அப்படின்ற பட்சம், அந்த சூழ்நிலை ஒத்து வரலை அப்படின்ற பட்சத்தில் விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின்ற விதத்தில் இந்த பேசிலஸ் அப்படின்ற மருந்தை வந்து 20 கிலோ ஒருத்தரை கலந்து தெளிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லை அது முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், 45 நாளுக்குள்ள ஒரு தடவை சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பேசிலஸையே நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். இதெல்லாம் முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பூஞ்சான கொல்லிகளுக்கு போய்க்கிறோம். அது பூஞ்சான கொல்லிகளாக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த புரோபிகோனசோல் அப்படின்ற மருந்து ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அப்படின்ற விதத்தில் வயல் ஃபுல்லாக தெளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நம்ம வயலில் வரலை, பட் வரப்பு ஓரங்களில் இருக்க பயிர்களில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வரப்பு ஓரம் மட்டும் சுற்றி ஓரளவுக்கு அடித்தோம் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து இந்த நெற்பல நோயிலேருந்து நம்ம வந்து தீர்வு பெற்றுக்கலாம். பெரும்பாலும் வந்து விவசாயிகள் கவனத்தில் கொண்டது என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து பெரும்பாலும் வந்து பூச்சிகள் வந்து எப்போ வேணாலும் வரலாம். பட் நோய்கள் வரத்துக்கு 3 காரணம் தான் இருக்குது. ஒன்று காற்று மூலியமாக பரவணும், இல்லை விதை மூலியமாக பரவணும், இல்லை மண் மூலியமாக பரவணும். அப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பரவுறதை நம்ம 2 விதத்தில் வந்து 2 விதத்தை கட்டுப்படுத்திடலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை மூலியமாக பரவுறதை நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணுனா கட்டுப்படி ஆயிரும். அடுத்து மண் மூலியமாக பரவுறதை நம்ம வந்து மண்ணுக்கு வந்து அதாவது நம்ம சூடோமோனாஸோ இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேசிலஸோ இதை வந்து மண்ணில் போட்டுட்டோம் அப்படின்னாலே, அதாவது 20 கிலோ தொழுவத்தோட கலந்து மண்ணில் போட்டுட்டோம் அப்படின்னாலே பெரும்பாலும் மண் மூலியமாக வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அடுத்து காற்று மூலியமாக பரவுறதை நம்ம ஏதோ ஒரு பூஞ்சான கொல்லிகள் இயற்கை முறையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான கொல்லிகள் பயன்படுத்தோ முழுவதுமாக கட்டுப்படுத்திக்கலாம். அதனால் விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நோயா இல்லை இது பூச்சியா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வேளாண்மை விரிவாக்க மையம், அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம், வேளாண்மை அறிவியல் நிலையம், அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கி வந்துக்கிட்டு இருக்க நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அங்கெல்லாம் தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நோய் எவ்வளோ பாதிப்பில் இருக்குது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் விவசாயிகள் பொருளாதார சேதனை தாண்டிருச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்து பூஞ்சான கொல்லிகளுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா இயற்கையான முறையிலேயே அதை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சந்திரசேகர் அவர்களை 08056708663 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.